Hi students, we are going to solve the multiple choice question in the chapter properties of matter. The first MCQ, consider two wires X and Y. The radius of wire X is 3 times the radius of the wire Y. If they are stretched by the same load, then the stress on Y is how many times that of the stress on X? Okay, you can look at the two wires X and Y. X is a thick wire. Y is a thin wire. So, in the problem என்ன கொடுத்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா radius of X அது வந்து 3 times the radius of Y. அப்ப நான் வந்து radius R னு எடுத்துக்கிறேன் symbol. Radius R X னா radius of X. So this is equal to 3 times the radius of Y. இப்போ பாருங்க இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து திக்கர் வயர் இருக்கு இல்லையா, இதுக்கு பை இன்டு RX ஸ்கொயர். அதே மாதிரி இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா, திக்னஸ், அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து பை இன்டு RY ஸ்கொயர். புரியுதா? அப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த வயர் X, இந்த ப்ராடர் வயரோட ஏரியா வந்து பை இன்டு RX ஸ்கொயர். அதே மாதிரி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த வயர் Y வந்து பை இன்டு RY ஸ்கொயர். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இஸ் டிஃபரண்ட். ஓகேவா? இப்போ ஏரியா AY ஓகே இஸ் ஈக்குவல் டு பை இன்டு RY ஸ்கொயர். அப்ப பை இன்டு RY ஸ்கொயர். இந்த RY ஸ்கொயர் இப்போ நான் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னாக்க, from the first equation RY is equal to RX by 3 இருக்கு. RY is equal to what? So இது வந்து RY is equal to RX by 3 அப்படின்னு போட போறேன். அப்ப இங்க வந்து RX divided by 3 the whole square. அப்ப AY is now area of cross section of the wire Y is equal to pi into RX square divided by 3 square வந்து 9. இப்படி ஒரு ரிலேஷன் நம்ம டிரைவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸ்ட்ரெஸ் ஆன் Y. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் is denoted by the symbol sigma. அப்ப sigma is equal to what? Force per unit area. Force per unit area. இப்போ நான் ஃபர்ஸ்ட் xங்கிற வயருக்கு sigma x அப்படிங்கிற சிம்பல் யூஸ் பண்ண போறேன். ஸ்ட்ரெஸ் ஆஃப் த வயர் sigma x இந்த broader வயருக்கு. அப்போ ஃபோர்ஸ் F divided by AX. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரெஸ் ஆஃப் த வயர் Y. அப்ப ஸ்ட்ரெஸ் சிக்மா ஃபார் த வயர் Y is equal to F divided by AY. F divided by AY. இப்போ AX and AY நம்ம வந்து இங்க டிரைவ் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். அப்ப AX க்கு பதிலா பை RX ஸ்கொயர் போடுறேன். அப்ப this is equal to F divided by area of X வந்து பை RX ஸ்கொயர். இப்போ F divided by area of cross section of the wire Y இங்க இருக்கு பாத்தீங்களா, pi RX square by 9 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப this is equal to F divided by pi RX square divided by 9. இப்போ இதோட ரேஷியோ நம்ம எடுக்க போறோம். அப்போ sigma x is to sigma y எடுக்கலாம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் ஆன் Y தான் கேட்டிருக்காங்க. அதனால sigma y divided by sigma x நான் எடுக்க போறேன். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரெஸ் acting on the wire Y divided by stress acting on the wire X, இந்த ரேஷியோ நான் எடுக்க போறேன். அப்போ that is equal to F divided by pi r square. So F divided by pi RX square by 9. இத divided by sigma x போடலாம், இல்லனா multiplied by reciprocal, அப்படியே reciprocalaல multiply பண்ணலாம். அப்ப into போடுறேன். அப்ப into
அப்போ pi rx ஸ்கொயர் pi rx ஸ்கொயர் டிவைடட் பை f. ஓகேவா? இப்போ இந்த டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா pi rx ஸ்கொயர் பை 9 இருக்கு இல்லையா, இந்த 9 வந்து மேல போயிடும், இப்போ நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ this ratio sigma y divided by sigma x is equal to 9f divided by pi rx square into pi rx square divided by f னு வந்துரும். அப்போ நம்ம என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸை கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இங்க இந்த f and f கேன்சல் பண்ணிரலாம். pi rx square கேன்சல் ஆயிடுச்சு, மிச்சம் 9 தான் இருக்குது. அப்போ this is equal to what? 9 or sigma y is equal to 9 times sigma x னு வருது. அப்போ the stress on the wire y is 9 times the stress acting on the wire x அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நம்ம எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பார்க்கலாமா? இப்போ ஆப்ஷன் சி வந்து பாருங்க, 9 times that on x னு வந்திருக்கு. அப்போ therefore option C is the correct answer. இந்த மாதிரி சம்முப்பா நிச்சயமா உங்களுக்கு வந்து ஐஐடி என்ட்ரன்ஸ், நீட் என்ட்ரன்ஸ்ல கம்பல்சரியா கேட்குறாங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த சம் எல்லாம் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. அதனால இந்த மாதிரி சம்ஸ் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் போற ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போர்டு எக்ஸாமுக்கும் இப்போ ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ்ல. அதனால இந்த மாதிரி சம்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செஞ்சு பாருங்க. ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட். ஃபைன்.